வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 51வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை மேட்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் கொடுத்துருந்தோம், நிறைய ஹிண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு அந்த ஹிண்டெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் சில எஃபோர்ட் எடுத்து நம்ம ஒரு மெசேஜும் பின் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கேப்டன் மிஸ் எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ வீடியோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 400 பேர் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பார்க்குறாங்க. ஆனால் மெயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 126 மெயில் வரையும் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து ஏர்லி மார்னிங் 1:40. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயில் வருது. ஸோ அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுற நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் போட்டு பர்ஃபெக்டாக போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன்றீங்க. ஸோ வீடியோ நான் வந்து லென்த்தாக கொடுக்குறேன்னா இதுக்கு மேலே என்னால் ஷார்ட்டாக கொடுக்க முடியாது. ஸோ வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்குவாடில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே கவர் பண்ணுறோம். ஸோ கவர் பண்ணும்போது வீடியோ இதுக்கு மேலே என்னால் ஷார்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஷார்டன் பண்ணேன்னா அது ஒரு ப்ரிடிக்ஷனாகவே இருக்காது. அது வந்து வேஸ்ட்டு. அந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ் இல்லை, அதை போகிறதுனால ஒன்றும் ஐடியாவும் இல்லை. ஸோ நானும் இனிமேல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாகவே வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். ஸோ அப்போயாவது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு 4 பேர் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கீங்க. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆனந்த் மதுரை, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து கணேஷ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கவேல் தியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேர் நல்லா க்ளோஸில் வந்திருக்கீங்க. ரேங்க் வந்து டபுள் டிஜிட் வந்திருக்கீங்க. ஸோ நல்லா ட்ரை பண்ணுறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் மீன்ஸ் வந்து இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட்ஸும் போடணும். அதே மாதிரி 2 டீம் சைடுமே ஒன் சைட் டீம் மேக் பண்ணுங்கள். நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40வது மேட்ச்லேயே அந்த அலர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இனி வர மேட்சஸ்லாம் அப்படி தான் போகும். ஸோ மும்பை மேட்ச் தான் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய யூஸருக்கு ஓல்டு யூஸருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ WPL வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபயராக கொடுப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பீக்கில் வந்ததுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா BPL தான். ஸோ BPLல வந்து நிறைய மேட்சஸ் வந்து நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோம், விமன்ஸ் லீக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் ரீசனு. ஸோ இந்த IPLல வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் நம்ம எப்போவுமே நமக்கு மும்பை மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும். அதனால தான் நான் ஒரு ஹிண்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறது. ஸோ ஆல்மோஸ்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு யாருமே சரியாக பயன்படுத்திக்கல. அதாவது நம்ம ஃபேண்டசி மெம்பர்ஸ் யாரும் பயன்படுத்தலை, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் பயன்படுத்தலை. ஸோ வெளியிலேருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா GT vs சன்ரைஸ் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க அகமதாபாத்தில். ஸோ SRHை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு ஒரு டெட்லைன் மேட்ச் தான். ஸோ வெளியில் தான் அவங்க. ஸோ GTக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. இந்த கேம் வந்து GT கொஞ்சம் ஃபயராக இருப்பாங்க, அவங்களோட ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் தான். ஸோ வெனியூ பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு வேறு போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டே 187. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 39 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 மேட்ச், பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தா 175. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா GT ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா 200+ ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் SRH பேட்டிங் பண்ணாங்கன்னா டோட்டலாக வந்து அப்செட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை ஒரு ஃபைட்டிங் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் கேம் ஃப்ளோ. ஸோ இதை தாண்டி பிச்சு எப்படி வருது, டாஸ் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட் வந்து ஒரு 50% கூட எடுத்துங்க, இல்லை லேட் நைட்டு போடுறேன் ஒரு 15% கூட எடுத்துங்க. ஸோ உங்கள் இன்புட்டை போடுங்க. ஸோ அப்போ தான் இனிமே வந்து என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 100% எஃபோர்ட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் இனிமேல் வீடியோ நம்பாதீங்க, உங்களை நம்புங்க, ஸ்டாட்ஸை நம்புங்க, அது பின்னாடி போங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்து நான் டிப்ஸு கொடுத்து நிறைய வீடியோஸில் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ஏகப்பட்ட இன்புட். இந்த ட்ரீம் 11ல் ஃபேண்டசியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ சில பேர் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு புரியலை, டீம் மேக்கிங் புரியலை, பிளேயர்ஸ் ரொட்டேஷன் தெரியலை, அடுத்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அதாவது ஈஸியான விஷயங்கள்லாம் தெரியலை அப்படிங்கும்போது நான் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து உங்களுக்குலாம் வந்து கிளாஸ் எடுக்க முடியாது, புரியுதுங்களா? அதனால் அதுக்குன்னு சில வீடியோஸு நம்ம சேனல்லே இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இவ்வளோ ஆர்ஸாக பேசுகிறேன்னு வருத்தப்படாதீங்க. உண்மையிலே வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு ஈஸியாக வரக்கூடிய மேட்சஸே வந்து ட்ரா பண்ணும்போது ஃபேண்டசிக்கு வந்து சத்தியமாக வந்து அன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 200, ஒரு 217, ஒரு 196, ஒரு 243 ஆல்மோஸ்ட்டு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக தான் இருந்திருக்கு அகமதாபாத் பொறுத்த வரைக்கும். ஸோ பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு கொஞ்சம் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க, அடுத்து ஒரு 8 விக்கெட்டு, அடுத்து ஒரு 10 விக்கெட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ் அந்த மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் GT ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 200 ஸ்கோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே SRH பேட்டிங் பண்ணுறாங்கன்னா
எப்படி போகும் அப்படிங்கிறது தான் கேமு. ஸோ அதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேண்டசி உங்களுக்கு உட்காந்துரும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்லர் ஒரு 106 வச்சிருக்காரு, கில்லு வந்து ஒரு 104, சுதர்சன் 103. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிடியோட பிளேயர் தான். ஸோ ஹைதராபாத் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஓடிஐ மேட்ச்சில் ஒரு 148 வச்சுருக்காரு. ஸோ இதுதான் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டீம் கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த எட்ஜில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படி ஃபயர் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்சும் ஃபயர் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்ன்லேயும் போங்க. ஸோ டோட்டலாக ஒரு மாதிரி போகாமல் எஸ்ஆர்ஹெச் சைடும் போங்க. எப்போவுமே டீம் மேக் பண்ணும்போது ஃபேண்டஸியில் 2 சைடுமே போகணும். ஜிடி சைடும் போகணும், எஸ்ஆர்ஹெச் சைடும் போகணும். ஸோ அப்போ தான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் நமக்கு. பட் இருந்தாலும் ஒரு கெஸ்ஸு பிடிச்சிட்டோம், அந்த டீம் தான் வின் பண்ணணும்னா அந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா மல்டிபிள் டீம் போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் ஜிடி. ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது அந்த டீமில். அதே 11 தான் வருவாங்க. சாய் சுதர்சன், சுப்மன் கில். ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கார். ஹெட் விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஸ்கோர் வந்துடுவார். ஸோ ஒரு 180க்குள்ளே ஸ்கோர் வருது அப்படின்னா அந்த இடத்துல சாய் சுதர்சன் வந்து கேப்டன் விசி வர சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை 190 200 தாண்டுது அப்படின்னா கேப்டன் விசி வந்து பட்லர்கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிங்க. பேட்டில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல், பேட் கமின்ஸ் கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து 2 விதமாக பிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் 200 ஸ்கோரு அந்த டீமில் வந்து சுப்மன் கில்லை பிக் பண்ணுங்கள், கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 டீம் மேக் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 5 டீமில் 3 டீமில் பிளேயர்ஸாக எடுங்க, 2 டீமில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பிரிங்க. ஃபஸ்ட்டு பால் அந்த பவர் பிளேயில் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அலாட்டாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் கேப்டனாகவும் போகலாம், ட்ராப்பும் பண்ணலாம், பிளேயர்ஸாகவும் எடுக்கலாம். ஸோ 3 விதமாக அந்த இடத்துல சுப்மன் கில்லை கொடுத்துருக்கேன். அப்போ சுப்மன் கில் ஃப்ளாப் ஆனால் டவுனில் எந்த பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபேண்டசி உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ 3 கான்செப்ட் போடும்போது ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த கான்செப்ட் அன்றைக்கி ஹிட் ஆகிடும். ஸோ அதுதான் ப்ரெடிக்ஷன். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்பர்ஸும் ஓகே, வெனியூ ஓகே. பட் பேட்டில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடிப்பட்ட டீம் மாதிரி தான் அவங்க. ஸோ எப்போனாலும் ஃபயர் ஆவாங்க. பட் பவுலிங்கிறது ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. ஸோ சேஃபாக வந்து சுப்மன் கில்லை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ட்ரபுள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பட்லர் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஸ்கோர் வந்து ஒரு 50+ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீ ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஜோஸ் பட்லர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலாக போகிறீங்க, இல்லை எஸ்ஆர்ஹெச் பக்கம் போகிறீங்கன்னா பட்லரை ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸ் கட் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 27 வச்சுருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஸோ பேட்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிம்ரஜித் சிங் கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ ரொம்பவே போரான போலிங் தான் போட்டுட்டு இருந்தார். இவராலவே எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மேட்ச்சு விட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஃபயராக வந்தார்னா 5 பாலில் 2 தடவை அவுட் எடுத்திருக்காரு பட்லர். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ ஒருவேளை ஆன் டைமில் வந்து சிம்ரஜித் சிங் உள்ளே வராருன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் செக் பண்ணலை வேறு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம், 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பின்னு ஃபேவராக போகுது, இல்லை அட்டாக்கிங் மூடுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இனிஷியலாகவே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் 1 2 3 கண்டிப்பாக வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பவர் பிளேயில் 5வது ஓவரே உள்ளே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஒரு ஸ்பின்னரு வாசியை வந்து ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். பட் நம்பர்ஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. பட் நம்பர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராங்கான டீமு இந்த பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அட்டாக்கிங் மோட போகக்கூடிய ஒரு டீம் தான் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு எட்ஜ் வாங்குச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ராகுல் திவாட்டியா அலாட்டாகவே கொடுக்குறேன். ஷாருக்கான் வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. இல்லை மேட்ச் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரூத்தர் போர்டு அதோட முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ரூத்தர் போர்டை கட் பண்ணிவிட்டு இயர்லியாக மேலே ப்ரொமோட் ஆகி வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ மும்பை மேட்ச்சில் ஜாக்கு தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா மேலே வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் 3 பேர் கிளிக் ஆகிட்டாங்கன்னா ஸோ அடிஷ்னலாக அந்த 18வது ஓவர் 19வது ஓவரில் மேபி ரூத்தர் போர்டுக்கு பதிலாக ஷாருக்கான் வந்து ப்ரொமோட் ஆகி மேலே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடத்துல ரூத்தர் போர்டும் ட்ரை பண்ணலாம், ஷாருக்கான் ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல கரீம் ஜனத் வந்தாருன்னா நல்லா ஃபயராக இருப்பார்.
ஆனால் 4 ஓவர் பவுல் பண்ணணும். ஸோ பவுலிங் ஆப்ஷன் பற்றி நிறைய வச்சுருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டு வந்து ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஹென்ரி கிளாசனு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, அதை தாண்டி மெண்டிஸ், 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீசியாக. ஸோ மல்டிபிள் விக்கெட் ஒருவேளை அங்கே பிரசித் கிருஷ்ணா அவரோட சப்போர்ட்டிங் பவுலராக பண்ணாருன்னா கண்டிப்பாக நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். ஸோ ஷுவராக வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேப்டன் விசி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு 200 ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இனிஷியலாகவே இவரை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவரோட 4 ஓவர் வந்து ரொம்ப குருஷியலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல விக்கெட் விழும். செகண்ட் பவுலிங்கில் வந்து மேட்ச் வின் ஆகுறாங்க ஜிடினா, இவர் வந்து கண்டிப்பாக கேப்டன் விசி இவர்கிட்ட வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கேப்டன் விசி ரஷீத் கான் கொடுக்கலாம். பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கம்மின் சிட்டியும் ஹர்ஷல் பட்டேல் இருக்குது. ஸோ பேட்டிங் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இருக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விக்கெட் கிடைக்கும். பட் அந்த ஒரு விக்கெட்டு 2 விக்கெட் தான் கிடைக்கும். பட் செகண்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்சை டோட்டலாக சீல் பண்ணி ஜிடி வின் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பிளேயருமே சாய் கிஷோர், முகமது சிராஜ். ஸோ அப்படி விட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது சிராஜ் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல சாய் கிஷோரை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா ரொட்டேட் பண்ணி கூட அந்த இடத்துல சாய் கிஷோரை ட்ரை பண்ணுங்கள். சிராஜை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் விக்கெட்ஸில். ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் எடுத்துக்கிட்டுனா அந்த இடத்துல 12 மேட்ச்சில் 13 விக்கெட், ஆல்மோஸ்ட் அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு, டெத்துலேயும் பவுல் பண்ணுறாருன்னா 1-2 மாற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதிஷ் கிருஷ்ணா, ஷூராக அந்த மேட்ச் வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 10 விக்கெட்டு, வெனியூவை பொறுத்த வரைக்கும் 16 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ வெனியூ பெருசாக கன்சிடர் பண்ணாலும் ஹெட்வேட்ஸில் ஒரு 10 விக்கெட் இருக்குது. ஸோ ஷேராக நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ கேப்டன் வந்து பட்லர் போகிறீங்க, சுப்மன் கில் போகிறீங்கன்னா விசி வந்து பிரசித் கிருஷ்ணா 1, ரஷீத் கான் 2, இந்த 2 பிளேயருமே ட்ரை பண்ணலாம். 3வது ஆப்ஷனாக நீங்கள் வாஷிங்டன் சுந்தரோ ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் ஜிடியோட ப்ரிடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா, கொஞ்சம் பேட்டெல்லாம் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னா, போன மேட்ச் வந்து பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்தாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டார், மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹோம் கிரவுண்டில் பவுல் பண்ணால் இவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது இனிஷியலாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அந்த 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா இனிஷியலாக இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ் 2 பவுலருமே நியூ பாலில் பவுல் பண்ணாங்கன்னா எனி ஒன் விக்கெட் கிடைக்கும். ஸோ அங்கே அவர் ப்ரெஷர் ஏற்றினார்னா இவருக்கு அந்த விக்கெட் கிடைக்கும். இல்லை இவர் ப்ரெஷர் ஏற்றினா அந்த இடத்துல சிராஜுக்கு விக்கெட் கிடைக்கும். ஸோ இப்படி இந்த ஆங்கிளில் தான் யோசிக்க முடியும். பட் மல்டிபிள் விக்கெட் சிராஜை விட இவருக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ரூத்தர்ஃபோர்டு. ஸோ இம்பேக்டாக தான் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடுவார். ஸோ ஷியூராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நாள் வச்சிருக்காரு. ஸோ இந்த டீமில் வந்து ஒரு வேளை டாப்பில் வந்து சாய் சுதர்சனு, அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், 2 பிளேயரும் பவர் பிளேயில் அவுட் ஆகிடுறாரு அப்படின்னா இவர் ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபினிஷிங் ரோலாகவும் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் ரூத்தர்ஃபோர்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்ஷத் கான், செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மல்டிபிள் விக்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செகண்ட் வந்து ஜிடிக்கும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட அந்த ஒரு 20 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 20 ரன் ஒரு விக்கெட் எடுத்தாலே ஃபேண்டசியில் நல்லா ரேங்க் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல ஹர்ஷத் கான் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலரு. ஸோ அதனால் அந்த வேல்யூ கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு இனிஷியலாக டர்ன் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுறதை விட செகண்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ கன்ஃபார்ம் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் 3 பிளேயர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 டீமில் என்ன பண்ணுங்கள், சுப்மன் கில்ல விசியாக போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீமில் ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணுற டீமில் அடிஷ்னலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூத்தர்ஃபோர்டு உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜனத், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா மெயினாக எடுத்துக்கலாம். இஷாந்த் சர்மா உள்ளே வந்தார்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் உள்ளே எடுத்துக்கணும், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டர் தான், பட் நல்ல ஒரு பிளேயர் தான். பட் இனிஷியலாகவே அந்த அட்டாக்கிங் மோடு போகிறதுனால அவங்க ஃப்ளாப் ஆகிறாங்க. ஸோ
ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஆசிஸ் நெக்ரா வந்து வேறு மாதிரி தான் யோசிப்பார். ஸோ அவரோட ஆங்கிள் நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா இனிஷியலாக பவர் பிளேயில் கண்டிப்பாக ஒரு மினிமம் 2 விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த அலர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜாக தான் கொடுக்குற அந்த இடத்துல. ஸோ டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விசிங்கிறது யாரும் போக வேணாம். ஒரு பிளேயராக அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு ஆவரேஜ் ஒரு 25 ரன்னு அப்படி கூட வச்சுங்க, இல்லை 20 ரன்னு குயிக்காக அந்த பவர் பிளேயில், அதாவது பிரசித் கிருஷ்ணாவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பின்னர் வரத்துக்குள்ளே அந்த 20 ரன் ஸ்கோர் பண்ணாருன்னா அதில் ஒரு 4-6 போச்சுன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒரு பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா டெட்லி ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 ஆங்கிள் தான். ஸோ பெரிய ஸ்கோருக்கு இங்கே ஒர்க் அவுட்டே இல்லை. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஓடியில் வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ மேலே காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிராஜ் அவுட் ஆகிருக்காரு. 80 ரன் ஸ்கோர் பண்ண உட்பட தான் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதையும் யோசிக்கணும். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் டோட்டலாகவே 47 ரன் தான் ஸ்கோர் வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிக்கு தான் அந்த இடத்துல. எட்வர்ட்ஸில் ஒரு 30 வச்சுருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்காக தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு டபுள் ஆப்ஷனாக இவர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜிடி வந்து மேட்ச் வின் பண்ணுறாங்க, இல்லை மும்பை மேட்ச் மாதிரியே ஒன் சைடாக போகுது அப்படின்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டீம் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஒன் சைடாக போகும்போது வின்னிங் டீம் சைடு கீப்பரை மஸ்ட்டாக எடுக்கணும். டாப் 3 பேட்டரில் ஏதாவது 2 பிளேயர் எடுக்கணும். ரொம்ப ஒன் சைடாக போச்சுன்னா 3 பிளேயர் எடுக்கணும். ஸோ கேப்டன் விசி அங்கே தான் போகும் எப்போவுமே. ஸோ அதனால் வேண்டி டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை லூசிங் டீமில் எடுக்கணும். ஸோ சப்போஸ் இந்த மேட்ச் வந்து ஒன் சைடாக போகுது அப்படின்னா ஜிடி சைடு எடுக்கிறீங்க, அந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் பிளேயர் உள்ளே எடுக்கிறது பெஸ்ட்டு. மேபி அந்த 2 ஓவர் 1 ஓவர் போட்டு விக்கெட் கிடச்சா கூட ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நல்ல ஸ்கோர் வரும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது 2 இன்னிங்ஸுமே அபிஷேக் சர்மா வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்காக இருக்கும். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் அவுட் ஆகிருக்காரு. 63 ரன் ஸ்கோர் பண்ண ஒரு தான். ஸோ இஷான் கிஷான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தான், அதுக்கு மேலே போக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதான் கேப்டன் விசிக்கு வர்த்து இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ அது ஸ்லிப் ஆகிடுச்சு, கொஞ்சம் எஃபெக்டிவாக பவுல் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக மும்பை மேட்ச் மாதிரி ஒன் சைடாக தான் போகும். ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டீம் மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஹென்ரி கிளாசன் செகண்ட் இன்னிங்ஸு ஃபயராக பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடக்கும்னா டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டால் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் ஆடுவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு விசியாக கூட ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 190ங்கிறத விட 170க்குள்ளே ஜிடி வந்து க்ளோஸ் ஆகுறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு கண்டிப்பாக மேட்ச் வந்து க்ளோஸாக தான் எடுத்துகிட்டு போவார். எஸ்ஆர்ஹெச் அந்த இடத்துல வின் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்கோர் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜிடிக்கு அந்த வாய்ப்பு கிடச்சுன்னா 200 ரன் தாண்டினா தான் அவங்க பவுலர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. 170க்குள்ளனாக்கா கண்டிப்பாக ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் இருக்காது. கட்டாமட்டான ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு எஸ்ஆர்ஹெச் போக சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங்னா கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான்ட்ட 110 ரன்னுக்கு 5 விக்கெட். ஸோ ரபடாட்ட பார்த்தீங்கன்னா 38க்கு 3 விக்கெட். ஸோ ரபடா இன்னும் ஆவராரா என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சிருக்காரு. எட்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ஹென்ரி கிளாசன் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அங்கித் வர்மா பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் ஃப்ளாப் தான் கொடுத்துருக்கேன். மெண்டிஸும் அதேமாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மெண்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல லெஃப்ட் ஆம் போடுவார், ஆஃப் பிரேக் போடுவார். ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து பேட் கம்யூன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பெருசாக ஒரு எஃபெக்டிவாகவே இல்லை. ஸ்டார்டிங்கில் இருந்த எஃபெக்டிவ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சஸில் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது பவுலிங்கில் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க அந்த டீம். ஸோ வீக் மீன்ஸ் வந்து டோட்டலாகவே ஃப்ளாப்புங்கும்போது பவுலர்ஸையும் பர்ஃபெக்டாக ரொட்டேட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ மெண்டிஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ அடுத்தடுத்து மேட்சஸில் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. அது நல்லாவே தெரியுது. ஒரு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா சிம்ரத் சிங்கை நம்பி போனாங்க. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சசான் அன்சார் நம்பி போனாங்க. ஒரு கன்ஃபியூஷனில் தான் அவங்களே இருக்காங்க. அவங்க 11 வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லைனப் வந்து வீக்காக தான் இருக்காங்க. அதுதான் மெயினான விஷயம். ஸோ மெண்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஒரு 20 ரன்னு மேபி பவுல் பண்ணால் அந்த ஒரு விக்கெட் கிடைக்கும். அந்த ஆங்கிளில் நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ரை பண்ணலாம். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 31 வச்சுருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்கார். ஸோ பேட் கமின்ஸ் நல்ல ஒரு ஹை பிக் தான், நல்ல கேப்டன் தான். பட் இந்த சீசன் வந்து இவருக்கு பெருசாக அமையலை, ஒரு ஃப்ரீயாக விடலை. அதுதான் மெயினான விஷயம். ஸோ அந்த இடத்துல எட்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் 2 இதுலையுமே எடுத்துக்கலாம். ஒருவேளை ஜிடி ஒன் சைடாக வின் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள் பேட் கமின்ஸை. விக்கெட்லெஸ்ஸாக ஃபேண்டசி வெளியில் போகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயினாக பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரபடாட் அவுட் ஆயிருக்காரு ரொம்பவே இயர்லியாக. ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங்
ரெண்டுலுமே ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைடாக போகிற டீமில் வந்து பேட் கமின்ஸை ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷர் பட்டேல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக மல்டிபிள் கிடைக்கும். இந்த 2 பவுலருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துங்க. செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு பவுலர் மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. டோட்டலாக வந்து ஒரு பவுலர் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செசான் அன்சாரி லெக் பிரேக்கு. ஸோ அதனால் 2 இன்னிங்ஸுமே கொடுக்குறேன், எடுத்துங்க. ஸோ நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக 2 இன்னிங்ஸ்லுமே விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். செகண்ட் பவுல் பண்ணாருன்னா டீசெண்டாக அந்த ஒரு விக்கெட்டு எக்கனாமிக்கலாக போட்டால் கூட ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துங்க, அந்த 2 விக்கெட் சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணாக்கா ஃபேண்டசியை விட்டு வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சு தான் முகமது ஷமியை எடுக்க முடியும். ஒருவேளை லெக் பிரேக் இந்த இடத்துல ராகுல் சகர் உள்ளே வராருன்னா ட்ரை பண்ணுங்கள், மல்டிப்புளாக கிடைக்கும். ஸோ மோஸ்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்த மேட்ச் ட்ரை பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க ஜிடி. ஸோ அதேமாதிரி இந்த டீம் கொஞ்சம் கேம் பிளானை மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி எட்ஜு தான் டீமை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ 2 இன்னிங்ஸுமே எடுக்கக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 1, ஹென்ரி கிளாசன் 2, 3வது பார்த்தீங்கன்னா செசான் அன்சாரி, ஸோ 4வது ராகுல் சகர். ஸோ இதுதான் என்னோடய பிக்கு. இது எல்லாமே ஆவரேஜ் தான். ஸோ அந்த ஆவரேஜில் வந்து நீங்கள் ஹர்ஷர் பட்டேல், ஜெயதேவ் உணர்கட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி டபுள் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மும்பை மேட்ச் மாதிரி போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் டீம் மேக் பண்ணுங்கள். அந்த மாதிரி மேக் பண்ணுறவங்க எஸ்ஆர்ஐ சைடு மோஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர் ட்ரை பண்ணுங்கள், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபேண்டசி வந்து பர்ஃபெக்டாக உட்கார்றது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்பன் கில், ராகுல் திவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா, அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. வெனியூவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சாய் சுதர்சனை ஜிடி பிளேயரை விட்டுருவோம். ஸோ எஸ்ஆர்ஹெச் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் மட்டும்தான் இருக்கார். 3 மேட்ச்சில் 40 ஆவரேஜில் 120 வச்சுருக்காரு. பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 7 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த 2 பிளேயரை நீங்கள் மஸ்ட்டாக உள்ளே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதாவது ஃபேண்டசி உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் பவுல் பண்ணாருன்னா கொஞ்சம் டாக்டிக்கலாக ஜிடி வந்து ரொட்டேட் பண்ணி விளாடவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் விக்கெட் லெஸ்ஸாக போக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டு சாய் சுதர்சன்லாம் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ அந்த இடத்துல த்ரெட்டுன்னு பார்த்தா ஒரு வேளை ஜாஸ்பட்டில் கிரீஸில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே ஏதாவது எட்ஜ் வாங்கினா தான் உண்டு. பட் பட்லரும் பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபான கேம் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அட்டாக்கிங் மோடுங்கிறது லூஸ் பால் கிடச்சா தான் அடிக்கிறார். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது பட்லரு சேஃபாக எஸ்கேப் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சேஃபாக போகிறவங்க சாய் சுதர்சன், பட்லரு, ஹென்ரி கிளாசன், அபிஷேக் சர்மா, பிரசித் கிருஷ்ணா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் மேட்ச் வந்து டஃப்பாக போகும் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த டெமோ காட்டுறேன். ஸோ இது டெமோ தான், இது இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல சுப்பன் கில் எடுத்திருக்கேன், சாய் சுதர்சன் எடுத்திருக்கேன், ஜாஸ் பட்லர் எடுத்திருக்கேன். ஸோ விசி வந்து பிரசித் கிருஷ்ணா. ஸோ விசி அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஷித் கான், வாசின் சுந்தர். ஸோ இந்த இதில் பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை பிளேயர் கொண்டு வந்திருக்கேன், 4 பிளேயர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ மேட்ச் வந்து க்ளோஸாக போகும் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணாங்க பாருங்கள் எஸ்ஆர்ஹெச், அந்த மாதிரி ஃபயராக போகும் அப்படின்னா இந்த ஒரு காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ விசி வந்து இங்கே எங்கே வைக்கலாம்னா ஹென்ரி கிளாசன்கிட்ட வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாட்ட வைக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். இல்லைன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட் கமின்ஸு உள்ளே கொண்டு வரலாம், கமிந்தோ மெண்டிஸு உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பவுலர் வந்து கரீம் ஜனத் இருப்பார். ஸோ அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை அந்த சைடு போகிறீங்கன்னா எஸ்ஆர்ஐ சைடு செசான் அன்சாரி ட்ரை பண்ணலாம், அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிடி பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த காம்பினேஷனில் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா இயர்லியாக விக்கெட்டு ஒரு 3 விக்கெட் வச்சுப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஒரு 2 விக்கெட்டு, சாய் கிஷோர் வந்து ஒரு 2 விக்கெட்டு. இங்கே இப்போ இவர் போட்டார்னா மினிமம் 1 இல்லை மேக்ஸிமம் 2 அந்த ஆங்கிள். ஸோ விசி வந்து இங்கே கொடுத்துருக்கேன் சேஃபாக. இப்போ செகண்ட் இன்னிங்ஸு எனி ஒன் ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல ரூத்தர் போர்டு நீங்கள் இன் பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். அப்படி இல்லைனா ஷார்கான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட காம்பினேஷனு. இல்லை விசி ட்ரை பண்ணிங்கன்னா ஹென்ரி கிளாசன் கூட ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ ஒருவேளை ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பவுல் பேட்டிங் பண்ணுறாங்க, ஹை ஸ்கோர் போகும், அதாவது 200 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டீம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து பட்லர் கொடுத்துருக்கேன், விசி வந்து
பிரசித் கிருஷ்ணா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஸ்லைட்லி ட்ரா பண்ணிவிட்டு ரஷீத் கானை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கில் எடுத்திருக்கேன், சாய் சுரேஷன் எடுத்திருக்கேன். கில் வந்து ஒரு அலாட்டாகவே தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரு வேளை உங்களுக்கும் அலாட்டுன்னு தோணுதுன்னா அந்த இடத்துல ரூத்தர் போர்டு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக அந்த இடத்துல வந்து ஷாருக்கான ட்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடி பேட்டிங்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அதுதான் அந்த டீமு. ஜிடி பேட்டிங் பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸும் டோட்டலாகவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி கிளாஸ்னு ஒரு அபிஷேக் சர்மா, ஹர்ஷர் பட்டேல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 பிளேயர் இங்கே பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன்லையும் போய்க்கலாம். நல்லா ஹை ஸ்கோர் போகுது அப்படின்னா இந்த செட்டப்பில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது ஒரு மாதிரி மிக்சிங்காக தான் காட்டுறேன். இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அப்படிங்கிற மாதிரினா நிறைய விக்கெட் கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது கேப்டன் விசி கேப்டன் கொடுக்கலாம், இங்கே ஒரு கேப்டன் கொடுக்கலாம். ஸ்லைட்லி ரிஸ்க்காக போகிறவங்க ரூத்தர் போர்டுகிட்டையும் ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது இந்த டீமோட காம்பினேஷனு. ஸோ இதுதான் மேட்ச்சு. ஸோ மேட்ச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோங்கிறத விட மிஸ் பண்ணிட்டோம். ஏகப்பட்ட மேட்சஸ்ஸு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கல, அதுதான் உண்மை. ஸோ ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் வீடியோ போடுறது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.